உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. மற்ற குறிப்புகளெல்லாம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிச்சா போதும். நம்முடைய முழு கவனமும் சங்கீதம் 54 இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 54வது சங்கீதமானது எப்பொழுது பாடப்பட்டது, ஏன் பாடப்பட்டது என்று நாம் ஊகிக்க அவசியம் இல்லாதபடி இந்த சங்கீதத்துடைய ஆரம்ப பகுதியிலேயே அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சில வேளையில் சில சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அது எங்க சொல்லப்பட்டது, ஏன் பாடப்பட்டது என்பது நமக்கு சில வேளை தெரியாது. ஆனால் இந்த சங்கீத பகுதி, இந்த 54வது சங்கீதை படிக்கிற பொழுது இது ஏன் பாடப்பட்டது, பாடப்பட்டதுக்கான காரணம் என்ன, எப்போது இது பாடப்பட்டது என்பதை நாம் ஊகிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தங்களிடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சீப் என்கிற ஒரு ஊர், அந்த ஊரிலே உள்ள ஜனங்கள் இந்த தாவீதை கொல்லும்படி துரத்தி கொண்டு வருகிற சவுலிடத்திலே போய் சொன்ன பொழுது அவன் இதை ஒரு சங்கீதமாக பாடி நெகினோத் என்று சொல்லுகிற ஒரு ராகத்திலே ராக தலைவனுக்கு ஒப்புவித்தான் என்கிற மஸ்கீல் என்கிற சங்கீதம் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, இதற்கு முன்பாக உள்ள சரித்திரம் என்ன? இந்த தாவீது கோலியாத்தை கொன்றதினாலே மகா பெரிய வீரன் என்று அவன் புகழப்பட்டு ராஜாவாகிய சவுலுக்கு மருமகனாக மாறுகிறான். இப்பொழுது அந்த சூழ்நிலை மாறி இதே சவுல் அவனை கொலை செய்யும்படிக்கு ஊரூராக தன்னுடைய படை வீரர்களோடு சுற்றி கொண்டு திரிகிறான். இப்பொழுது இந்த சவுலுடைய கைக்கு தப்புவதற்காக தாவீது தன்னுடைய ஜீவனை கையிலே பிடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க. ஜீவனை கையில பிடிச்சிட்டு ஓடுறதுங்கிறது உங்களுக்கு பலருக்கு அனுபவத்துல கிடையாது. ஆனா எனக்கு அது அனுபவத்துல இருக்கு. அது இந்த மாசம் இந்த அனுபவம் 1983ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி மரித்திருக்க வேண்டியவன் தான். இலங்கையில் அந்த கலவரத்தில் மாட்டப்பட்டு 24 மணி நேரம் என்னை கொலை பண்ணுவதற்காக வெட்டுறதுக்காக துரத்தி கொண்டு வந்தார். ஆனால் கர்த்தர் என்னை காத்தார். இந்த ஜீவன் தப்ப ஓடுறதுங்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அது அனுபவத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு தெரியும் ஜீவன் தப்ப ஓடுறதுனா என்ன. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த ஸ்ரீபூரார் என்ன செய்கிறார்கள்? இப்ப இந்த தாவீது ஓட வேண்டிய என்ன நிர்பந்தம் வருகிறது என்பதை நான் முதலாவது 1 சாமுவேலின் வசனங்களை திருப்பாதீங்க, நானே வாசிக்கிறேன், நீங்க கவனிச்சுட்டே வாங்க. அது போதும். நீங்க இந்த 54 சங்கீதத்தை விட்டு திருப்ப வேண்டாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்திரத்திற்கு ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது தாவீது என்ன நினைக்கிறான்? நான் இவரிடத்திலிருந்து தப்புவதற்கு எங்காவது ஒரு இடத்திலே போய் ஒளிந்து கொள்ள வேண்டும். எங்கே ஒளிகிறான் என்று கேட்டால் சீப் என்ற ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு வனாந்திரமான ஒரு பகுதி. நம்ம வனாந்திரம் என்று இங்கே வேதத்திலே படிக்கும் பொழுது நம்ம டெசர்ட் என்று நினைக்கக்கூடாது, பாலைவனத்தை நினைக்கக்கூடாது. இது காடாக கூட இருக்கலாம், மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இடத்திலே அதெல்லாம் சொல்லுங்க, வனாந்திரத்தில் உள்ள ஒரு காடு என்ற வார்த்தை எங்கே போட்டு. அப்ப பொதுவாக ஒளிகிறவன் எங்க போய் ஒளிகிறான்? பாலைவனத்தில் போய் ஒளிவானா? ஒளிகிறதுக்கு இடம் இருக்கா? அதையே வெட்ட வழியா இருக்கு கண்டுபிடிச்சான். எங்க ஒளிகிறான்? அவர் காட்டிலே போய் ஒளிகிறான். இப்பொழுது இவன் இங்கே ஒளிந்திருக்கிறான் என்று இந்த சீப் ஊராருக்கு தெரிய வருகிறது. ஆகவே ராஜாவிடத்திலே நல்ல பெயர் பெறவும், ராஜா ஒருவேளை சன்மானம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்வதற்காகவும் இந்த சீப்பூரார் சவுலிடத்தில் போய் அவன் எங்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த சீப்பூரார் போய் சவுலிடத்திலே சொன்னது ஒரு முறை அல்ல, 2 முறை சொல்லுகிறார். முதலாவது எங்கே சொல்லுகிறார்கள்? 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனத்திலே, பின்பு சீப்பூரார் கிபியாவிடத்திலிருந்து சவுலிடத்திலே வந்து
தாவீது எங்களிடத்திலே எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலை காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களாலே ஆகும் என்று சொல்கிறார். இப்ப இந்த காட்டுல ஒளிந்திருக்கான்னு மட்டும் இல்ல, அந்த காட்டுல குறிப்பா எந்த இடத்துல இருக்கிறான்னு இவங்க ராஜாவிடத்துல சொல்றாங்க. இரண்டாவது முறை எங்கே சொல்கிறார் என்று கேட்டால் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே, பின்பு சீப்பூரார் கிபியாவுடைய சவுடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, 2ஆம் முறையும் காட்டிக் கொடுக்கிற பொழுது இந்த இடத்திலே ஒளிந்திருக்கிறான் என்று சொல்றார். இப்பொழுது நம்ம படித்தது என்ன? தாவீதை தேடும்படிக்கு சவுல் 3000 பேரோடு கூட வருகிறான். தேடப்படுவது ஒரு தனி மனிதன். இப்ப தேடி போறவங்க 3001 ஆட்கள். சவுலோடு சேர்த்து 3001 ஆட்கள். சவுலோடு தேட வருகிறவர்கள் யார் என்று கேட்டால் படை வீரர்கள், யுத்தத்திலே அனுபவம் பெற்ற படை வீரர்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, 3001 ஆட்கள் ஒரு மனிதனை தேடும்படி வந்தும் கூட தேவன் அந்த மனிதனை அந்த சவுலுடைய கையிலே ஒப்புவிக்கவில்லை. காரணம் என்ன? அதுதான் நான் வாசித்த சங்கீதத்துடைய 4வது வசனத்துடைய முதல் பகுதி சொல்லுகிறது, இதோ தேவன் எனக்கு சகாயம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு அதுதான். Behold, God is my helper. இதோ தேவன் என்னுடைய சகாயர் என்று சொல்ல. நம்முடைய தமிழ் வார்த்தை, அதாவது ஆங்கில வார்த்தை வேதத்தில் படித்தால் ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை தான், ஹெல்ப் அல்லது ஹெல்பர். ஆனால் தமிழில் பல வார்த்தைகள் இந்த சகாயம் என்ற வார்த்தைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒத்தாசை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும், உதவி என்கிற வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த ஆசா ராஜா ஒரு முறை எப்படி ஜெபித்தான் என்று கேட்டால் 2 நாளாகமம் 14:1 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த உதவி என்கிற வார்த்தை எங்க படிக்கும். சங்கீதம் 12:12 வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 121ஆம் சங்கீதத்துடைய 2ஆம் வசனத்தில் தான் படிக்கும். சரி, இப்ப தேவனாகிய கர்த்தர் எனக்கு சகாயர் என்று அந்த சங்கீதத்துடைய மைய பகுதியிலே தாவீது சொல்லுகிறார். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு சகாயராயிருந்து செய்த 7 காரியங்களை குறித்து தான் இந்த காலை வேளையில நாம தியானம் பண்ணணும். தேவன் எனக்கு சகாயர். அருமையான சகோதரன் எனக்கு உதவி செய்தார் என்று நான் சொன்னேன்னா நீங்க அடுத்தது என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன உதவி செய்தார்? ஒரு உதவியை பல விதங்கள்ல செய்யலாம். சில ஆளுக்கு நம்ம பணம் கொடுத்து உதவி செய்யலாம். சில ஆளுக்கு சரீர ரீதியா நம்ம என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாம். சில ஆளுக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாம். சில ஆளுக்கு இன்னொருத்தரை அனுப்பி, நமக்கு தெரிஞ்ச இன்னொருத்தரை அனுப்பி உதவி செய்யலாம். உதவி ஒரு விதத்துல வருமா? பல விதங்கள்ல வருமா? பல விதங்கள்ல வரும். வெரி குட். இப்ப ஆண்டவராகிய தேவனுடைய உதவி இந்த தாவீதுக்கு வந்திருக்குமே, ஆனால் இந்த தாவீது எப்படிப்பட்ட விதத்திலே இந்த உதவிகளை தேவனிடத்தில் பெற்றதினாலே தேவன் எனக்கு சகாயர் என்று சொன்னார் என்பதைத்தான் நாம பார்க்கணும். இப்ப வசனத்தை படிங்க. முதலாம் வசனத்தை வாசிங்க. எல்லாருமே படிக்கலாம். முதலாவது, தேவன் எப்படி உதவி செய்கிறார்? தேவன் ரட்சிப்பினாலே சகாயம் பண்ணுகிறார். God helps by saving. ஆண்டவர் ரட்சிக்கிறதுனாலே சகாயம் பண்ணுகிறார்.
தனக்கு உண்டான இந்த நெருக்கத்தின் நிலையிலிருந்து தன்னை விடுவிக்க வல்லவர் தேவன் ஒருவரே என்று இந்த தாவீது விசுவாசிக்கிறார். தன்னை விடுவிக்க தான் முற்றிலும் தகுதியானவர் என்று இந்த தாவீது கருதவில்லை. எப்படியாவது ஆண்டவர் என்னை விடுவிக்கணும், அதுக்கு நான் எல்லா விதத்திலும் எலிஜிபிளான ஆள் என்று அவன் நம்பவில்லை. நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். அதனால்தான் அவன் என்ன கேட்டான்னு கேட்டா, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சி. என்ன பார்த்து என்னை ரட்சிக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு கிடையாது. ஆனால் தேவனை சொல்லுகிறான், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ரட்சி. சங்கீதம் 106 சங்கீதம் 7 வசனத்திலிருந்து 10 வரைக்கும் கவனித்தால், எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்கள் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். யாரை ரட்சித்தாரு? ஆண்டவரை நம்பினவங்களா? கலகம் பண்ணின ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ரட்சிக்க. கலகம் பண்ணின ஒரு கூட்டம், பிரியமான தேவனுடைய ஜனமே, அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிட்டு வெட்டாந்திரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைகளுக்கு அவர்களை விலக்கி விட்டார். இவர் விலக்கி விடுவதற்கு ஏதாவது தகுதி அங்கே இருந்தது? ரட்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லை. சங்கீதம் 79க்கு வந்தால், சங்கீதம் 79 8 9 வசனங்களிலே, பூர்வ கால அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாய் நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். எதன் நிமித்தப்பா? உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு ரட்சிப்பு வேண்டும். பிரியமான தேவனுடைய ஜனமே, யோசபாத்து அன்றைக்கு எதிராக திரளான கூட்டத்தார் வருகிறார். அன்றைக்கு ஆலயத்தினுடைய புது முகப்பிலே நின்று இந்த யோசபாத் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். 2 நாளாகமும் 20 அதிகாரம் 9 வசனத்திலே, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சந்நிதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறீர், தேவரே ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ரட்சிக்க மாட்டாத காரியங்களை நம்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த தேவன் ஏன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்றால், அவர் ரட்சிப்பினாலே நமக்கு உதவி செய்ய வருகிறார். அதான் புலம்பல் 4:17 அந்த எரேமியா சொல்கிறான், இன்னும் எங்கள் கண்களுக்கு சகாயம் வரும் என்று வீணா எதிர்பார்த்திருக்கிறதுனாலே எங்கள் கண்கள் பூத்து போயிட்டு ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு எதிர்பார்த்தாங்க? எகிப்து வந்து தங்களை விடுதலையாக்கணும்னு காத்திருக்காங்க. எகிப்தே முறிந்த நாடகோல் மாதிரி ஆயிட்டான். பிரியமான தேவனுடைய ஜனமே, அதனாலதான் ஏசாயா 12:2 வாசிக்கிறோம், இதோ என் தேவன் என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். அப்ப தேவனுடைய முதலாவது சகாயம் எப்படி வருது என்று கேட்டால், தேவன் ரட்சிப்பினாலே சகாயம் பண்ணுவார். God helps by saving. இரண்டாவது கருத்து 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடு. இரண்டாவது, தேவன் விண்ணப்பத்தை கேட்பதனாலே சகாயம் செய்கிறார். God helps by hearing prayers. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்பதனாலே நமக்கு சகாயம் செய்கிறார். சவுலும் அவன் படை வீரர்களும் தன்னை நெருங்குகிறான் என்று தாவீது அறிந்த பொழுது அவன் தன்னை விடுவிக்க வல்ல கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான். தாவீது என்ன நம்பிக்கையோடு அவன் ஜெபிக்கிறான்னு கேட்டா,
விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. தனது வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு என்ற நம்பிக்கையில தான் அவன் ஜெபிக்கிறத பார்க்க. பிரியமானவர்களே, தேவன் ஒருவேளை என் விண்ணப்பத்தை கேட்டா கேட்பாரு, கேட்காம விட்டாலும் விடுவாரு. எனக்கு செவி கொடுத்தா கொடுப்பாரு, அல்லது கொடுக்காம விட்டாலும் விடுவாரு. இப்படிப்பட்ட ஊசலாட்டமான நம்பிக்கை தாவீதிடத்தில் இருக்கிற. தாவீதுக்கு இருந்த திட நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். பிரியமான தேவனுடைய ஜனமே, அதனாலதான் சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி என்ன செய்வேன்? அதுக்கப்புறம் அவரின் சத்தத்தை கேட்டாரா? கேட்பாரா? கேட்டாலும் கேட்பாரா? இல்ல, நிச்சயமான வார்த்தை என்ன? கேட்பார். நீங்க யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு இப்போ உள்ள நிலைமையில காலையில் எழுந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதுமா? இப்ப என்ன நிலைமையில இருக்கா? 3001 ஆள் துரத்திட்டு வரான். இந்த நிலைமையில காலையில் எழுப்பி குட் மார்னிங் லார்ட், நைட் நல்லா தூங்க பண்ணீங்க, சாப்பாட்டுலாம் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ், குட் தேங்க்ஸ், நாளை காலையில் அதே தேங்க்ஸ் சொல்றோம் பிரதர் அப்படின்ட்டு போயிட முடியுமா? அந்த நெருக்கத்தில் இருக்கான். இப்ப எத்தனை வேளை ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு? குறைஞ்சது 3 வேளை. அது ஜெபம்னு கூட சொல்லல, என்ன சொன்னா? முறையிடுவேன். I will complain to you, see what I have, the situation I am going through. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில போறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதம் 4:3 இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். சங்கீதம் 20:6-9 கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். தொடர்ந்துள்ள வசனம் சொல்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் மேன்மை பாராட்டுகிறோம் தெரியுமா? எங்கள் ஜெபத்தை கேட்டு உதவி செய்கிற ஒரு கர்த்தர். பிரியமான தேவனுடைய ஜனமே, சங்கீதம் 65:2 சங்கீதக்காரன் சொன்னான், ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்திலே வருவார். இரண்டாவது, ஆண்டவராகிய தேவன் எப்படி தாவீதுக்கு சகாயராக இருந்தார்? அவனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறதுனாலே சகாயராக இருந்தார். மூன்றாவதாக தேவன் எப்படி அவனுக்கு சகாயராக இருந்தார்? 3ஆம் வசனத்தை வாசிங்க. மூன்றாவது, தேவன் எப்படி சகாயம் செய்கிறார்? தேவன் பாதுகாப்பதினாலே சகாயம் செய்கிறார். God helps by protecting. ஆண்டவர் பாதுகாப்பதினாலே சகாயம் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த சீப்பூராருக்கு இந்த தாவீது எந்த தீங்குமே செய்யல. இன்னும் சொல்லப்போனா, இந்த சீப்பூருக்கு பக்கத்தில் உள்ளதுதான் கேகிலாங்கிற ஊர். அந்த கேகிலா என்கிற ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு ஆபத்து வராம காத்தது தாவீது அவனோட இருந்தவர்கள். அதன் நன்மையை கூட இந்த சீப்பூரார் பெற்றார்கள். ஆனா எந்த தீங்கும் செய்யாத இந்த தாவீதுக்கு எதிராக சீப்பூரார் இப்ப எழும்புறார். பிரியமானவர்களே, இப்ப வாசிங்க 1 சாமுவேல் 20:1 நான் வாசிக்கிறேன். தாவீது ராமாவுக்கு அடுத்த நயோதிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம். ஏன் பத்திரத்தை இந்த ஆளு என்ன துரத்திட்டு வரானே, ஏதாவது நியாயம் இருக்கா? நான் ஏதாவது எதிர்த்து செஞ்சிருந்து நீ என்ன துரத்தினா நியாயம் இருக்கு. உன் வீட்டில் திருடிட்டு வந்தா என்ன திருடின பொருளை தேடி நான் வந்திருக்கேன். இல்லை, நான் உன் வீட்டில் ஒருத்தனை காயப்படுத்தினா நீ என்ன அடிக்க வந்தீங்கன்னா அதுக்கு நியாயம் இருக்கு. இந்த சவுலுடைய மகனாகிய யோனத்தானத்துல போய் தாவீது கேட்கிறான். என்ன கேட்டான்னு பாருங்க, உங்க அப்பா என் பிராணனை வாங்க தேடுறாரு, நான் என்னதான் செஞ்சுட்டேன்?
என்னுடைய அக்கிரமம் என்ன, அவருக்கு நான் சரி. 1 சாமுவேல் 26:16 பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? சவுலிடத்திலே கேட்கிறான், நான் என்ன செய்தேன், என்னிடத்துல என்ன பொல்லாப்பு இருக்கு? ஒரு பொல்லாப்பும் கிடையாதுங்க. பொல்லாப்பு எதுவும் செய்யாம ஒரு எதிரி துரத்தி கொண்டு வரும் பொழுது, பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட எதிரி துரத்திட்டு வர தெரியுமா? கொடுமை செய்கிறவனாக மாறி போகிருந்த சவுல் தான் துரத்திட்டு வர. சாதாரணமா இல்லை. தாவீது ஒளிந்து கொள்வதற்கு இடம் கொடுத்தான் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவன் ஆசாரியர்களை கொலை செய்த ஒரு மனிதன். 1 சாமுவேல் 22:17-19 பின்பு ராஜா தன்னண்டையில் நிற்கிற சேவர்களை போய், கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அவரோட விட்டான ராஜா இல்ல. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியன் ஆகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியருடைய பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டய கருக்கினாலே கொன்றுவிட்டான். இப்படி மோசமான ஆளுதான் இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த மோசமானவனுக்கும் தாவீதை பாதுகாக்கிறார். 2 சாமுவேல் 22:1-3 படிப்போமானால், கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? சங்கீதம் 5:12 கர்த்தாவே, நீர் நீதிமான்களை ஆசீர்வதித்து காருண்யம் என் கேடகத்தினாலே அவனை நீர் சூழ்ந்து கொள்ளுகிறீர். சங்கீதம் 32:7 நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய். சங்கீதம் 41:2 கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடே வைப்பார், அவன் பாக்கியவான் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடுப்பீர். அல்லேலூயா. அவன் சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டீர். ஒப்பு கொடீர். God is not going to deliver you in the hands of your enemy. Why? Because he is a protecting God. அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் கொடுத்த 3வது உதவி என்ன தெரியுமா? துன்மார்க்கனுடைய கையிலே நீதிமானை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். 4வது தேவன் செய்த உதவி என்ன? 4ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதி, ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். The Lord is with them that uphold my soul. 4வது ஆண்டவர் செய்கிற உதவி என்ன தெரியுமா? தேவன் உதவி செய்கிறவர்களை அனுப்பி சகாயம் செய்கிறார். God helps by sending helpers. உதவி செய்கிறவர்களை அனுப்பி தேவன் உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, தன்னை ஆதரிப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த சீப்பூரார் தாவீதை என்ன செய்யல? ஆதரிக்கல. இந்த கோலியாத்தை எதிர்த்து வெற்றி கண்டதாலும் பெலிஸ்தரை அவன் முறியடித்ததனாலும் சவுல் ராஜா தன்னை ஆதரிப்பான்னு நினைச்சான். இப்ப அவன் தான் எதிரியாகி துரத்திட்டு வர. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த யுத்தங்களை மேற்கொண்டேனே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நேரத்தில் தன்னை ஆதரிப்பார் நினைச்சாங்க. ஆதரிச்சாங்களா? ஆதரிக்கல. பிரியமான தேவனுடைய ஜனமே, அப்பொழுதும் தேவன் நம்மை ஆதரிக்கிறவர்களை வைத்திருக்கிறார். ஆச்சரியமா இருக்கும். 1 சாமுவேல் 22:1-4 பார்க்கும் பொழுது, தாவீது அவ்விடம் விட்டு தப்பி
அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரனும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுப்புகள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்ட மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நாம் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவிடத்தில் அழைத்துக் கொண்டே விட்டான். தாவீது அதனில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு. மோவாபியர் எதிரானவர்கள், இஸ்ரவேலுக்கு எதிரானவர். இப்ப யாருங்க சகாயம் பண்றா? இவனை சேர்ந்தவர்களா? மோவாபியருக்கு தாவீதால இதுவரைக்கும் ஏதாவது நன்மை கிடைச்சதா? ஒரு நன்மையும் கிடைக்கும். இப்ப அவனுக்கு உதவி செய்தது யார் தெரியுமா? மோவாபியர் ராஜா. ஏங்க, உங்களை எனக்கு தெரியாதுங்க, முன்ன நான் பார்த்ததே கிடையாதுங்க. நீங்க இன்னொரு ஊர்ல கூடியிருக்கீங்க, திடீர்னு எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவை எல்லாம் கொண்டு உங்க வீட்டுல விட்டு, நான் எனக்கு என்ன நடக்குன்னு தெரியுது, எங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் பார்த்துங்க. அப்படியே பிரதர், ரொம்ப சந்தோஷம், நாங்க பார்த்து பண்ணி எவ்வளோ சொல்லுவோம்னா, நீயே யாருன்னு தெரியாது, உங்க அப்பா அம்மா பார்த்து எனக்கு தலைவிதியா? சொந்த அப்பா அம்மாவே இந்த நாளில் பார்த்துக்க மாட்டேங்கிறான். பிள்ளைங்க இந்த நாளில் சொந்த அப்பா அம்மாவே என்ன பண்ண மாட்டேங்கிறான், பார்த்துக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கோம், நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வயசாச்சு, இன்னும் சொத்தை எழுதி வச்சீங்கன்னா பார்த்துப்பேன் இல்லையா? எழுதி வச்சுட்டு சீக்கிரமா மண்டியை போட்டு யோசிச்சு பாருங்க, தேவன் யாரை ஏற்பாடு பண்றாருன்னு கேட்டா எங்கேயோ பிரியமானங்களே, நாபாலுக்கு தாவீது உதவி செய்தான். நாபாலுடைய ஆடுகள் திருட்டு போடாமலாம் பார்த்துக்கிட்டான். ஒரு நாளில் இந்த நாபால் ஆடுகளை கத்தரிக்கிறான், மயிர் கத்தரிக்கிறான். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களிலே, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர்கள் எங்களோட கூட இருக்கிறார்கள். அவர்கள் கர்மேல் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை, அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதுமில்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். அதனால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளிலே வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவது உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரன் ஆகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி ஆள் அனுப்புறான். இந்த நாபால் என்ன பதில் சொன்னா? 1 நாளாகமம் 25, 1 சாமுவேல் 25 10 வசனங்களிலே நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் அநேகர் உண்டே இந்த ஆளில். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்குள்ளாக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததை எடுத்து இன்ன இடத்தார் என்று அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேன். நன்மை பெற்றவன் முடியாதுன்னு கூட சொல்லல, கேவலமா வர பேசுறான். யார் இந்த ஆடு? எந்த உரிவனுக்கு இவனெல்லாம் வந்து உதவி கேட்கிறான்? இவனுக்கு நான் செய்யணுமா? கேட்க. அங்கும் தேவனாகிய கர்த்தர் நாபாலுடைய மனைவி ஆகிய அபிகாலை எழுப்புகிறார். அந்த அபிகாயில் உதவி செய்கிறவர்களாக அனுப்புகிறார். 1 சாமுவேல் 25 18 முதல் 19. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்களுக்கு பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினான் என்று வாசிக்கிறேன். எதிர்பார்த்த இடத்துல இருந்து இல்லைங்க, எதிர்பாராத இடத்துல இருந்து தேவன் உதவி. தேவனுடைய ஜனமே, எரேமியா இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போக போறார்கள் என்று சொன்ன கடைசி தீர்க்கதரிசி. இந்த சிதேக்கியா ராஜாவிடத்துல சொல்றான், ஜாக்கிரதையாரு,
பபிலோன் ராஜா வர்றான், நீ சிறைப்பட்டு போக போறான்னு சொல்ற. அவன் கோபம் கொண்டு இவனை என்ன பண்ணுகிறான்னு கேட்டா, பிரபுக்கள் வந்து சொல்றாங்க, ராஜா இந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இந்த பொய்யான வார்த்தை, ஜனங்க மனமடைந்து போயிடுவாங்க, இவனை கவனிக்கணும். அவன் பாஷையில் சொன்னா இவனை கொஞ்சம் கவனிக்கணும். ராஜா இல்லப்பா, அவன் தீர்க்கதரிசிப்பா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாப்பா, அவனை ஒன்றும் செஞ்சிடாங்கன்னு சொல்லல. இந்த ராஜா என்ன செய்தான்னு கேட்டா, எரேமியா 38ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே, அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும், அதனென்றால் இந்த நகரத்தில் மீதியாக இருக்கிற யுத்த மனுஷனிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவருடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவன் கேட்டையே தேடுகிறான் என்றான். என்ன சொல்லியிருக்கணும்? ஏப்பா, அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிப்பா, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பேசுறான்ப்பா, அவன் ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பான்னு சொல்லாம இவன் என்ன சொன்னான்னு கேட்டா, 5ஆம் வசனத்திலிருந்து கவனி. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாக ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது. அடேங்கப்பா, ராஜா என்னமோ ஜனநாயக நாட்டு நடத்துற மாதிரி பேசுறேன், நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ நான் ஒன்றும் செய்ய முடியாதப்பா என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவன் காவல் சாலையின் முற்றத்துள்ள அம்மேனின் குமாரனாகிய மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையா இருந்தது. அந்த துளையினால் யோசிச்சு பாருங்க, யாருக்காக தீர்க்கதரிசனம் சொல்றான்? இதே யூதா ஜனங்களுக்காக. அதுல முக்கியமானவன் யாரு? இந்த சிதேக்கியா ராஜா, இந்த பிரபுக்கு. அவர்கள் உதவி செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அவனை தூக்கி கிணத்துல பாலம் கிணத்துல போறான். அப்பொழுது தேவன் யாரை வைக்கிறார்? இப்ப வாசிங்க, எரேமியா 38ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வாசிக்க. அவர்கள் எரேமியாவில் துறவில் போட்டதை ராஜாவின் அரண்மனையிலிருந்து எதியோப்பியன் ஆகிய எபேத் மெலேக் என்ற பிரதானி கேள்விப்பட்டான். ராஜா என்ன செய்தான்? ராஜா இவனை காப்பாற்ற எந்த முயற்சி எடுக்கலைங்க. ராஜா உட்கார்ந்துருக்க. ஆனா இன்னொரு நாட்டுல இருந்து வந்த இன்னொருத்தன் அங்க இருக்கிறார். யூதா ஜனத்திற்கு வந்து குடி வந்த ஒருத்தன். அவன் எந்த தேசத்தான்? என்ன படிச்சீங்க? என்ன தேசம்? 7ஆம் வசனம் பாரு, 38. பேர்ல ஊர் பேர் சொல்லு. அதேதான். எந்த ஊர்ல இருந்து வந்தாமா? அப்ப பாரு, அதை கவனி முதல். ஊர் பேர் அது. எதியோப்பியன் பேர் கிடையாது, எகிப்தியன் பேர் கிடையாது. அந்த ஊர் உன்னை பார்த்து எந்த ஊர்? ஆவடியில இருந்து வருதுன்னு உனக்கு என்ன சொல்ல? ஆவடியான்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்க இல்லை, அது வேற மாதிரி பேசாரு. சில ஆட்களும் வருது. என்ன திருநெல்வேலிக்கார சொல்றோமா இல்லையா? கன்னியாகுமரிக்காரன். நீங்க எந்த ஊர் பிரதர்? நான் சென்னைன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. சென்னை ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாது. எங்க ஒருத்தர் ஊர் பேர் இருக்குல்ல, இங்க அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டா, எதியோப்பியனான. ஏங்க, யூதர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றா, யூதா ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றா, யூதா ராஜாக்கு தீர்க்கதரிசனம் சொல்றா. இவன் அவங்களுக்கு கிடத்துல போறான். காப்பாற்ற வந்தவன் யாருங்க? எதியோப்பியன். இன்னும் நீங்க வாசிப்பீங்கன்னா பின்னாடி அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தை பாருங்க. எபேத் மேலேக் என்னும் எதியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உங்களுடைய அக்குளுக்குள் கயிறுகளுக்குள் அடக்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். அப்படியே எரேமியா செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளினாலே தூக்கி அவனை துறவில் இருந்து எடுத்து விட்டார். காப்பாற்ற தேவன் யாரை வச்சாரு? தேவன் கிடைக்கிற உதவி என்ன தெரியுமா? வேற ஆளை கொண்டு, உதவி செய்கிறவர்களை கொண்டு தேவன் உதவி செய்வார். எலியாவை ஆதரிக்கணும்னா சாரிபாத்தினுடைய விதவை, எலிசாவை ஆதரிக்கணும்னா அங்கே சூனேமியா தேசத்தை தேர்ந்த ஒரு பெண் தேவன் வைத்திருக்கிறார். இப்ப தேவன் 4வது எப்படி இந்த உதவியை செய்கிறார் என்று கேட்டால், உதவி செய்கிறவர்களை அனுப்பி தேவன் சகாயம் பண்ணுகிறார்.
ஐந்தாவது எப்படி உதவி செய்கிறார்? 5ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களை நிர்மூலமாக்கும். ஐந்தாவதாக தேவன் பழி வாங்குவதாலே சகாயம் செய்கிறார். God helps by avenging. பிரியமான தேவனுடைய ஜனமே, சவுல் தாவீதை கொலை செய்ய தேடினாலும், சவுல் தான் தேடிட்டு வர, சவுல் தாவீதை கொலை செய்யும் எண்ணத்தை அவன் கொண்டிருக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? பழி வாங்கு தனக்குரியது என்று சொன்ன ஒரு கத்தரை அவன் தவறு. பழி வாங்குறது எனக்குள்ளது இல்லை. இவன் என்ன கொல்ல வர்றான், நான் தற்பாதுகாப்புக்காக அவனை கொன்னேன்னு கூட சொன்னாலும் தப்பே கிடையாது. இன்னைக்கு சட்டத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. For my self defense I murdered them. ஒன்றும் பண்ணவே முடியாது. அது அங்கீகரிக்கப்பட்ட நீதி. ஆனா இங்க தாவீது ஒரு மேல மடிப்பார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளை நான் கையே வைக்கணும். பிரியமான தேவனுடைய ஜனமே, அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஒன்னல்ல 2 சந்தர்ப்பம் கிடைக்குது. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவத்தில் அவன் வந்த பொழுது அங்கே ஒரு கெவி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷன் அந்த கெவியின் பக்கங்களிலே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது தாவீதின் மனுஷன் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். எழுப்பி விட்டான் பாரு. ஏற்கனவே வசனம் இருக்கு பிரதர். ஐயா அந்த வசனம் இருக்கு பிரதர். சத்துருவ கர்த்தர் கையில் ஒப்புடுத்த சூப்பரா வந்து கெபில தனி ஆள மாட்டிட்டான். ஒருத்தனும் இல்லை. போயிருக்கு. தாவீது எழுந்து போகாம இல்லை. அதான் பியூட்டி. தாவீது எழுந்து போய் அந்த சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்தான். அவ்வளவுதான். சால்வையினுடைய தொங்கலை அறுத்துட்டான். அப்ப கூட அந்த சால்வை தொங்கலை அறுத்தது கூட அவனுக்கு சந்தோஷம் இல்லை. என்ன போட்டிருக்கு? மனது அடிச்சு கொண்டு இருந்தது. மனது அடிச்சுட்டு இருக்கு. பிரியமான தேவனுடைய ஜனமே, தன் மனுஷர் சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இந்த வார்த்தைகளால் அவன் தடை பண்ணிட்டு போயிட்டான். இது முதலாவது சந்தர்ப்பம். இரண்டாவது இன்னொரு சந்தர்ப்பம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் அவர். இப்ப சவுல் ரதங்களிடத்துல படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கான். அவனுடைய தலைமாட்டுல அவனுடைய ஈட்டி நிலத்துல குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் பாதுகாப்பு படை வீரர்கள் ஆகிய அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பவும் கொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்துல உருவ குத்தட்டுமா? செகண்ட் சொல். ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்கான். இப்ப நேரம் இருக்குது. ஒரே குத்து, கதை முடிஞ்சது. ஏன் இவ்வளவு சண்டை கிண்ட? ஒரே குத்து, ராஜாவை முடிச்சிடலாம் கதை. பாருங்க 10ஆம் வசனத்துல, பின்னும் தாவீது அபிஷாயை பார்த்து சொன்னான், அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல் தன் கையை வைத்து குற்றமில்லாமல் போகிறவன் யார்? அவன் என்ன பழிவாங்க நினைக்கலாம்யா? நான் அவனை பழிவாங்க நினைக்கிறதே இல்லை. நினைப்பேன், ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. அவன் கர்த்தரை அறியாதவன், கர்த்தருக்கு விரோதமா இருக்க, அவனுக்கு அந்த எண்ணம் வரலாம். எனக்கு அந்த எண்ணம் என்ன பண்ணவே கூடாது. எவ்வளவுதான் அவன் தீங்கு செய்திருந்தாலும் அந்த எண்ணம் வரவே கூடாது. அது தாவீது ஒரு அருமையான கதை சொன்னான். 10ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று ஜீவனை கொடுத்து. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இலகுவான சந்தர்ப்பம் கிடைக்கும்.
ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? அவனுக்கு ஒன்று தெரியும், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. 1 சாமுவேல் 24:12-13 கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவதாக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவரிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்பேரிலே நாம் கை போடுறதில்லை. தாங்க இன்னைக்கு உள்ள வசனம். ஆகாதவரிடத்துல என்னதான் பிறந்துட்டு இருக்கு? இப்ப நாட்டுல என்னதான் பிறந்துட்டு இருக்கு? ஆகாமியம். ஆகாதவன் கையில தான் ஆகாமியம் பிறகுது. அந்த நாடுகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம. ஆனா நம்முடைய இருதயமோ என்றைக்கும் பழி வாங்க எண்ணம் கொண்டிருக்கவே கூடாது. ஏன்னா பழி வாங்குவது எனக்குரியது என்று 32-35 உபாகமத்துல தேவன் சொல்லியிருக்கார். அப்ப தேவன் எப்படி தாவீதுக்கு உதவி செய்தார்னு கேட்டா, அவர் பழி வாங்கி உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். வேற அல்லது பிரியமானே, ஏன் தெரியுமா? இதைத்தான் நீங்க வாசிங்க. சங்கீதம் 18:47-48 இந்த வசனங்களை தாவீது சொல்லும் பொழுது சொன்னான், அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்பொருள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்ன செய்கிறேன்? தப்பு வைக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் உதவி செய்த 5வது விதம் எப்படிங்க? பழி வாங்கி உதவி செய்கிறார். நீங்க பழி வாங்க உதவி செய்யல. கவனிங்க தல்லா, இதான் வார்த்தையில விளையாட்டு இருக்கு. கர்த்தர் உனக்கு பழி வாங்க உதவி செய்யலைங்க, கர்த்தர் உனக்காக பழி வாங்கி உதவி செய்யல. நீ தெரிஞ்ச நினைச்சுக்கோ. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்க, இந்த 5வது மாசத்துடைய கடைசியில இருக்கீங்க. என்ன தீமை யாரு பண்ணி இருந்தாலும் எப்படியாவது ஒரு நாள் நான் அதை பழி வாங்குவேன், அவங்க பழி வாங்கப்பட வேண்டும் என்ற உள்ளத்துல உள்ள இருந்ததுன்னா தேவனுடைய உதவி உனக்கு கிடைக்காது. Be rest assured. அது எதை வேணா இருக்கும். அது திருமண வாழ்க்கையில் இருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், உன் சொந்தக்காரனுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எதெல்லாம் சொந்தக்காரனோட நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாமா, ஆபீஸ்ல நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், உன் குடும்பத்தில் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஒன்று பண்ணு, அதை கத்தெடுத்து தயவு செஞ்சு கத்தெடுத்து உனக்கு ஒத்தாசை வரணுமா? நான் பழி வாங்குற எண்ணத்திலேயே கிடையாது. எனக்காக பழி வாங்குற ஒரு தேவன் நான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல அந்த எண்ணம் உள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணு சொல்றேன், உன் சரீரத்துல கூட நன்மை வராது. You won't be healed even in your body. டாக்டர்ல போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எங்க இருக்கு பிரச்சனை? உள்ள இருக்கு. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. கர்த்தர் எப்படி தாவீதுக்கு உதவி செய்வார் தெரியுமா? பழி வாங்கி உதவி செய்வார். 6வதாக 6ஆம் வசனம் பாருங்க. 6வதாக தேவன் எப்படி உதவி செய்கிறார்? தேவன் துதிக்க செய்வதனாலே சகாயம் செய்கிறார். God helps by leading to praise. ஆச்சரியமா இருக்கு தெரியுமாங்களே? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சவுல் தாவீதை கொலை செய்ய துரத்துற நேரத்திலும் தாவீதுக்கு எது ஞாபகம் வந்து தெரியுமா? தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெஹேமாய் ஈசா இடத்தில் உன்னை அனுப்புவேன். அவன் குமாரனில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாரு? தாவீது. சங்கீதம் 1 சாமுவேல் 16:13 பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவரை அவன் சகோதரர்களை அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார்.
யாருங்க துதிக்க பண்றது? உள்ளே இருக்க ஆவியானவர். எதை ஞாபகப்படுத்தி துதிக்க பண்ணினார்? நீ ராஜாவாக வரும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இப்ப இருக்கிற சவுல் ராஜா தான், ஆனா ரொம்ப நாளைக்கு இருக்க போறது இல்ல. அடுத்த ராஜா யாரு? நீதான். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறதுனாலே தேவனாகிய கர்த்தர் சவுலின் கைக்கு தாவீதை தப்புவிக்கிறார். அதனாலே அவன் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறான். வசனத்துக்கு ஆச்சரியமா இருக்கும். உற்சாகத்துடனே உனக்கு நான் பலியிடுவேன் என்று அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இது உற்சாகப்படுறதுக்கு எந்த விதமான சான்ஸாவது இருக்குதா இந்த சூழ்நிலையில? 3001 பேர் ஒரு ஆளை தேடிக்கிட்டு வர்றான். நான் என்ன கிட்டார் எடுத்து பாட்டு பாடிட்டு இருக்க நேரமா அது? எல்லாம் சுற்றி வர பிரச்சனை தாங்க. ஆனா உள்ளத்திலோ தேவனுடைய ஆவியானவர். நம்ம எதை போக்கஸ் பண்றோம் தெரியுமா? வெளியில இருந்து வர்ற, அவுட் சைட்ல இருந்து வர்றது தாக்குதலை தான் நம்ம பார்க்கணும். உள்ள இருக்க ஆவியானவரை பார்க்கறதே கிடையாது. உள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்றாரு? அங்கே பார்க்கிற look beyond them. look beyond. இந்த சவுலோட வர்ற 3000 பேர் இருக்கான் பாரு. சவுல் ஒரு நாள் மரித்து போவான், அதுல கொஞ்சம் பேர் மறிச்சு போவான், ஆனா மீதி பேர் திரும்ப உன்னதான் சேவிக்க போறான். எப்படி இருக்கும்? நீ ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வர்ற, பாஸ்டர் அடிக்கணும் கூப்பிட்டு வர்ற, இல்லப்பா பாஸ்டர் அடிக்க முடியாது போயிட்டேன். அடிக்க வந்தா அவங்களுக்கு பாதி பேர் அப்புறம் வந்து சபையில வந்து உட்கார்ந்து. இப்படி சபைக்குள்ள வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? இப்படி ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்த ஆட்கள் எத்தனை தெரியுமா? முன்ன எதுக்குப்பா வந்தா? இந்த பாஸ்டரை போட்டு தரணும்னு வந்தங்க. ஆனா இப்ப என்ன பண்ற? இவர் பிரசங்கத்தை கேட்க உட்கார்ந்துருக்கீங்க. யாருங்க மாத்திரா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவங்க என்ன பண்றாங்க, இவன் எனக்கு எதிராக வருவானா? உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? அதனாலதான் சொன்னா சங்கீதம் 9:1, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன். சங்கீதம் 22:25, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுவதற்கு முன்பாக நான் என்னுடைய பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் நமக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த உற்சாகத்தை எப்ப தர்றான்னு கேட்டா, அதனாலதான் அவன் சொல்ல, அந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு வாக்கு இருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? உமக்கு பலியிடுவேன். இந்த துதித்தல் எப்படி இருந்தது என்று கேட்டால், பலியிடுகிறதை போன்றது. இப்ப தாவீது பலியிடுறதுக்கு அங்க பலிபீடம் இருக்குதா? ஆலயத்திலயா இருக்கா? கூட ஒரு ஆசாரியன்ட்ட கொடுத்து கொண்டு பலியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப அவனுடைய பலி எங்கிருந்து வருது? இருதயத்துல இருந்தா. வாசிங்க சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து என்னை ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். ஏன் உற்சாகம் இல்லை தெரியுமா? வெளியிலேயே பார்க்கிறேன், உள்ள இருக்க ஆவியானவரை பார்த்து ஆவியானவர் உன்னை துதிக்கும்படி செய்வார். ஆண்டவர் 6வதாக அவனுக்கு கொடுத்த அந்த உதவி என்ன? அவனுடைய ஆவியானவரை கொண்டு அவனை துதிக்க சொன்னார். ஃபைனலாக 7வதாக தேவன் எப்படி அவனுக்கு உதவி செய்கிறார்? 7ஆம் வசனத்தை வாசிங்க. The seventh and the final thing, தேவன் விடுவிப்பதனாலே சகாயம் செய்கிறார். God helps by delivering. பிரியமான தேவனுடைய ஜனமே, பாருங்க, இந்த சாமுவேல் இந்த புஸ்தகத்தை எல்லாம் எழுதும் பொழுது தாவீதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் அவன் சவுலை கொல்லாமல் விட்ட நிகழ்ச்சியை எழுதும் பொழுது இந்த சவுல் என்ன சொன்னான் என்று எழுதுகிறார். வாசிங்க
1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18 முதல் 22 பாருங்க. நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யம் உன் கையில் நிறைவேறப்பட வேண்டும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொடு என்றார். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு போனார். இங்க யுத்தம் நடந்ததா? யுத்தம் நடந்ததா? இவன் தேடிட்டு வந்தாலே கடைசியா இவன் தாவீதுக்கு என்ன நடந்தான்? தாவீதுக்கு ப்ராமிஸ் வாங்கிட்டு போறான். இதாங்க தேவனுடைய விடுதலை. அழிக்கும்படி வந்தான், கடைசியா கண்டுபிடிச்சிட்டான். கடைசியா ஆண்டவர் நிச்சயமா எனக்கு போறவங்க தான் வைக்க போறாரு. இப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. ஏன்னா ஒரு ராஜா வந்தான்னா மாட்டானே அவனுடைய ஃபேமிலியை அழிச்சு போடும். இந்திய சரித்திரத்தில் என்ன நடந்தது? இந்திய சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லுங்க. சரித்திரம் படிச்சா தானே. திப்பு சுல்தானுக்கு 2 பிள்ளைங்க, 16, 14 வயசு ஆண் மக்கள். பிரிட்டிஷ் வந்தாங்க, பிடிச்சாங்க, திப்பு சுல்தானை கொலை பண்ணாங்க. அதுக்கு இந்த 2 பிள்ளைங்களை என்ன பண்ணாங்க? அவர்களையும் கொலை பண்ணாங்க. அன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு தான். நீங்க போய் கொஞ்சம் படிங்க, புக்கில் எடுத்து. இந்திய தேசத்துல தான் வாழ்றீங்க, இந்திய சரித்திரம் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு சொல்ல, அருமையான ஒரு புஸ்தகம் இருக்கு, மதன் எழுதின புஸ்தகம், வந்தார்கள் சென்றார்கள் வென்றார்கள். தமிழ்ல இதை விட எளிமையா வளர்க்க முடியாது, காமெடியா ரொம்ப அருமையான புஸ்தகம். எங்கிட்ட பேஜா இருக்காது, இன்னைக்கு வாசிச்சு படிச்சுப்பா. வந்தார்கள் சென்றார்கள் வென்றார்கள் கூட தர அந்த புக்கை கூட படிச்சுப்பா. இந்த உள்நாட்டில் தான் வாழ்ற, இந்த ஊர் சரித்திரம் தெரியல, என்ன பண்ண அழிப்பாங்க. அவனுக்கு இனிமேல் சந்ததியே இல்லாதபடி அழிப்பாங்க. இங்க தேவன் எப்படி விடுதலை பண்ணான்னு யோசிச்சு பாருங்க. அழிக்க வந்த ஆளிடத்துல பட்டிருப்பான், என் பிள்ளைங்களை விட்டுருப்பான், என் சந்ததியை விட்டுருப்பான்னு கேட்கிறேன். வசனத்துல முடிவை கவனிச்சு பாருங்க. நான் வாசிச்ச அந்த வசனத்துல முடிவு என்னது? பின்பு சவுல் தன் வீட்டுக்கு போனான், தாவீது அவன் மனுஷரும். இதுக்கு எவ்வளவு வசனத்தை நம்ம படிக்க வேண்டியிருந்தது. துரத்தினா, சீப்பூரார் வந்தான், அவன் பண்ண கடைசி என்னையா நடந்தது அதை சொல்லு. ஒண்ணுமே நடக்கல. என்னடா கிளைமேக்ஸ் இல்லாம படம் ஓடுமா? கிளைமேக்ஸ் என்னன்னு கேட்டா ஒண்ணுமே நடக்கல. தமிழ் படத்துல இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? அப்படியே தாவீது எழும்பி அவனை மட்டும் அந்த 3000 பேரை ஒத்தாடா நின்று அடிச்சான். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய கிளைமேக்ஸ், எவ்வளவு பெரிய படம். அப்படியே ஓடும் 6 வருஷத்துக்கு. இங்க கிளைமேக்ஸ் என்னடா இது? இதுக்கா முக்கி இத்தனை அதிகாரம் படிச்சோம். தாவீது கையிலே கிடைத்த பொழுது அவன் வாளை எடுத்து கோலியாத்தை கொன்றதை போல விடையெல்லாம் ஒன்று நடக்கிறங்க. சப்புன்னு போச்சு. நமக்கு இதுக்கு பின்னாடி உள்ள அருமை தெரியுமா? தேவன் விடுதலையாக்குறார். என்னங்கப்பா நீ கத்திய போட்டு சண்டையை போட்டு என்னடும் இன்னொரு பகைஞனத்தை உருவாக்குவ. நீ கொலை பண்ணதால இன்னொரு பகைஞனத்தான் உருவாக்குவ. அருமையான தேவனுடைய ஜனமே, இப்ப வாசிங்க 2 சாமுவேல் 22:1 எடுத்து படிச்சு பாருங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவித்த போது விடுதலை வந்துதா வரலையா? இப்போ 1 சாமுவேல் 22:18 முதல் 20 படிங்க. 2 சாமுவேல் 22:18 முதல் 20.
என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலஸ்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். அடுத்தது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் மேல் அவர் பிரியமாய் இருந்ததனாலே விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அது 22:49 படி. 2 சாமுவேல் 22:49. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்துல தேவன் உதவி செய்யற 7 விதங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது, எப்படி அவர் சகாயம் பண்ணுகிறார்? ரட்சிப்பினாலே சகாயம் பண்ணுகிறார். இரண்டாவது, விண்ணப்பத்தை கேட்பதனால சகாயம் பண்ணுகிறார். மூன்றாவது, பாதுகாப்பதனால சகாயம் பண்ணுகிறார். நாலாவது, உதவி செய்கிறவர்களை அனுப்பி சகாயம் பண்ணுகிறார். ஐந்தாவது, பழி வாங்குவதனால சகாயம் செய்கிறார். ஆறாவது, துதிக்க செய்கிறதுனால சகாயம். ஏழாவது, விடுவிப்பதனால. இந்த தாவீதோட சேர்ந்து நாமும் சொல்ல முடியும் அல்லவா? இதோ தேவன் எனக்கு சகாயம், இதோ தேவன் எனக்கு சகாயம், இதோ தேவன் எனக்கு சகாயம். தேவனுடைய ஜனமே, எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின உங்களை மூடி தலைகளை பார்த்து கர்த்தருடைய கருத்து கூடுமான எழுந்ததை கூடுமான உங்க எல்லாருக்கும் உதவி தேவை. எனக்கு உதவி தேவை, எனக்கு உதவி தேவைங்க. எனக்கு ஒரு சகாயம் தேவை. இந்த நாளில் இந்த சகாயம் எனக்கு நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் எனக்கு சகாயம் மனித நடக்கிறதுனால கர்த்தரிடத்திலிருந்து வரணும். நீ எந்த சகாயத்துக்காக இன்னைக்கு காத்திருக்கிறாயோ கர்த்தரை நோக்கி பார். எனக்கு தாசை வாரும் பர்வத மேலாய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வாரும் பர்வத மேலாய கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடனான நன்மைகள் வருமே என் கண்கள் என்ன கடனான நன்மைகள் வருமே எனக்கு தாசை வரும் பர்வத மேலாய கண்களை எனக்கு உதவி செய்ய வல்லவர் கர்த்தர் எனக்கு சகாயர். இதோ தேவன் என்னுடைய சகாயர். Behold, God is my helper. ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த சங்கீத பகுதியை நாங்கள் தியானம் பண்ண கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, நீரே எங்களுக்கு சகாயராக இருக்க, நீரே எங்கள் சகாயராக இருக்க, நிச்சயமாகவே எங்களுக்கு சகாயம் செய்யும். கர்த்தாவே, தாவீதுக்கு 7 விதமான சகாயங்களை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ரட்சிப்பினாலே சகாயம் செய்யும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு சகாயம் செய்யும். எங்களை பாதுகாத்து எங்களுக்கு சகாயம் செய்யும். எங்களுக்கு உதவி செய்வதை அனுப்பி எங்களுக்கு சகாயம், எங்களுக்காக பழி வாங்கி நீர் சகாயம் செய்யும். ஆண்டவரே, உம்மை துதிக்க செய்கிற சகாயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, முடிவாக எங்கள் பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களுக்கு சகாயம் செய்யும். தேவன் இந்த சகாயத்தை எங்களுக்கு செய்தார் என்று ஆண்டவர் அடுத்த வாரத்திலே நாங்கள் வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த சகாயத்துக்காக உங்களை நோக்கி கெஞ்சுகிறார்கள், அடியான் இன்றைக்கு உங்களை நோக்கி எந்த சகாயத்துக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறேனோ அந்த சகாயத்தை எங்களுக்கு தந்து கர்த்தர் எங்களுக்கு சகாயராய் இருந்தார் என்று நாங்கள் சொல்லத்தக்க அளவிலே தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி அடியான் செபிக்கிறோம்.